நியூஸ் 10 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா. அனைவருக்கும் வணக்கம். நான் சிங்சங் படத்துடைய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர். இந்த படம் கல்வி சம்பந்தமாக எடுத்திருக்கோம். இதில் எங்களுடைய இந்த படம் எடுத்ததுக்கான முக்கிய நோக்கம்னு பார்த்தீங்கன்னா கல்வி சம்பந்தமான ஒரு விஷயம். இது இதுலேருந்து வர ப்ராஃபிட் அனைத்துமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிகளுக்கும், அதாவது யாருக்காவது படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, காசு இல்லை, ஏதாவது நிதி உதவி தேவை அப்படின்றா இந்த படத்தில் வர ப்ராஃபிட்லேருந்து தாராளமாக அவங்க பயன்பெறலாம். சரி, இந்த நல்ல விஷயத்தை சரி நம்ம யார் மூலயமா நம்ம அறிவிப்பு தெரிவிக்கலாம் அப்படின்பது ரொம்ப மிகவும் மரியாதைக்குரிய நம்ம ஆர்கே சினிமாஸ் ஓடிடி தளம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தில் அன்பு சார் அவர்கள் மூலிமா சொன்னால் எங்களுக்கு எங்களுக்கும் பெருமை, எங்கள் படத்துக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு ப்ரொமோஷன், எல்லா விஷயத்துக்காகவும் சரி சாரை ஃபஸ்ட்டு அணுகுவோம், அவர்கிட்ட வழிமுறை கேட்டோம். பரவாயில்ல, மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு ஊக்கம் கொடுத்தாரு. ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னார். கரெக்டாக நடந்துக்கணும், இது மிகப்பெரிய விஷயம். பெரிய பெரிய நிறுவனமே இதை செய்யறதுக்கு முன் வரல. பட்டு சிறு வயதாக இருந்து நீ மக்களுக்கு கல்விக்காக செய்யணும்னு போய் எனக்கு மனப்பூர்வமான ஒரு பாராட்டு, சந்தோஷம். அதுக்காக நான் உனக்கு ஒத்துழைப்பு தரேன், கரெக்டாக நடந்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்படி நான் கரெக்டாக நடந்துக்குவேன். நீங்களும் எல்லாரும் ஆதரவு கொடுங்க. சார் மற்றபடி எல்லாமே சார் பேசுகிறேன். தேங்க்யூ. வணக்கம், நான் ஆர்கே அன்புச்செல்வன் பேசுகிறேன். தமிழ்நாடு திரைப்பட சிறு முதல் திரைப்பட சங்கம், தொழிலாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், நடிகர் சங்கம் சார்பாக இப்போ என்னென்னா, இப்போ ஜிங் ஜாங் இந்த படம் ஏற்கனவே மிகப்பெரிய வைரல் ஆச்சு. காரணம் என்ன, அந்த ஹேமா கமிட்டியை பற்றி பேசும்போது தான் நான் அந்த நேரம் நாங்களும் அந்த படத்தை பூஜை போட்டு கலந்துக்கிட்டோம். படம் நல்லபடியாக முடிஞ்சு எப்படி வடகொரியாவுடைய ஜிங்ஜாங் எப்படியோ அதேமாரி ஃபைட்டு கீட்டு எல்லாமே மிகப்பெரிய பிரகடனமாக எடுத்து எனக்கு அமைச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன காரணம்னா, அவரே டைரக்டர் அவரே பிடிச்ச படத்தை பிரம்மாண்டமாக எடுத்து மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணுற அளவுக்கு எடுத்திருந்தார். நாங்களும் பேட்டி கொடுத்தோம். அது லட்சம் கோடி அளவில் போயிட்டாங்க. அந்த ஹேமா கமிட்டி ஆரம்பித்து அது இதானது. இப்போ அந்த படத்தை இப்போ டைரக்டர் நான் பார்த்து என்ன சொன்னார்னா, அண்ணா இந்த வர்ற படத்தை உள்ள லாபம் அத்தனையுமே கல்விக்காக எல்லாத்தையும் நான் கொடுக்க போகிறேன். இதில் எனக்கு ஒன்றும் இது இல்லை, ஏன்னா நம்ம எல்லாமே சாதித்து எல்லாத்தையும் பார்த்து வந்துட்டோம். அதனால் சினிமாவுக்குன்னு அதை கொடுத்துட்டா என்ன, இந்த சினிமாவில் ஒரு லாபத்தை எல்லாத்தையும் இளைஞர்கள் கல்வி மகளிர் எப்படி கொடுத்தா என்ன அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு இவர் இன்னொருத்தர் சொன்னார், மனிதம்னு கிருஷ்ணராஜ், இப்போ அவர் கிஷோர் ஆதித்யா, அவரு தான் இதேமாரி சொன்னார். அவர் பாண்டிச்சேரியில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தார். அதில் நான் ஆர் உதயகுமார், பேரரசு ஆர் உதயகுமார், பாக்யராஜ் சார் எல்லாம் போய் கலந்துக்கிட்டோம். அப்போ இதே தான் அவர் சொன்னார். இதில் என்ன கேட்டீங்கன்னா, பாண்டிச்சேரியில் ஒரு மனிதர் கல்விக்காக செய்கிறாரு, தமிழ்நாட்டில் கல்விக்காக ஒரு படத்தை கொடுக்குறாருன்னா இதை விட நம்ம பெரிய பாராட்டாமல் இருக்க முடியாது. காரணம்னா, ஒரு சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு புடிசராக இருந்து இன்னைக்கு எவனுமே கோடி கோடியாக வாங்குறானுங்க, லட்சம் வாங்குறானுங்க. ஆனால் யாருமே மக்களுக்கு செய்கிறேன்னு ஒரு 4 பேர் கொடுத்து போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அது சினிமா துறையிலும் சரி, தொழில் துறையிலும் சரி, எல்லா தொழிலும். ஆனால் கல்விக்குன்னு அரசாங்கம் மட்டும்தான் எப்போதுமே உதவி பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கல்விக்கு மட்டும் கவர்மெண்ட் எப்போதுமே ஒரு நிதியை ஒதுக்கிட்டே இருக்கும். அது ஏழை பாலை பணக்காரன் இந்த நடுத்தர மக்கள் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அரசாங்கம் மட்டும்தான் கல்விக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுறவரை வேறு எந்த ஒரு நிதி நிறுவனமே பேருக்கு செய்வாங்க. அது முழுமையாக செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அதுக்கு நான் கேள்விப்பட்டதில்லை. அப்படி இருக்காருங்கிறது எனக்கு தெரியாது. அதனால தெரிஞ்சிருந்தால் கூட எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி சினிமா துறையில் இந்த வர்ற வருமானத்தை முழுக்க கல்வித்துறையே கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வெற்றிவேல் சொல்லியிருக்காரு. அப்படின்னு அங்கே ஒருத்தர் மாமனிதன் கிருஷ்ணராஜ் சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேர் தான் 2 மாநிலத்துக்கு ஒரு தூணு மாரி இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம இவங்களெல்லாம் வரவேற்கணும், இவங்க அடுத்தடுத்து படம் பண்ணணும், மக்களுக்கு சேவை செய்யணும். ஏன்னு கேட்டால், நீ ஜிங் ஜாங்னு ஒரு படத்தை எடுத்து அப்பயே ஒரு பிரபலமானார், பிரசாத்தில் வச்சு மிகப்பெரிய லெவலில் போய் அதை நான் பேட்டி கொடுத்து அது பெரிய வைரலாக போச்சு. ஹேமா கமிட்டியில் ஏன் பெண்கள் இந்த மாதிரி பாதி தொழிலுக்கும்போது அதை நான் சொல்லும்போது வேறு மாதிரி போச்சு. இப்போ அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய லாபத்தை முழுக்க நான் கல்விக்கு தான் கொடுப்பேன், ஏழைப்பாளை தான் கொடுப்பேன், இந்த முதியோர் ஊனமுற்ற அப்படி பல இதுதான் செய்யும்போது இது அரசாங்கமும் இந்தமாரி சிறுபட தயாரிப்பாளர் சப்போர்ட் பண்ணும். என்ன காரணம், அவன் கோடி கோடியை வாங்கி அவன் கணக்கு கொடுத்துட்டு யாருக்குமே செய்யாமல் அடுத்த படத்தை எடுத்து 400 கோடி 500 கோடி 1000 கோடி படத்தை எடுத்து அவரு சம்பளத்தை கொடுத்து சும்மா அரசாங்க ஊதி கட்டாமல் ஹீரோவுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்து அவனை ஏற்றி விட்டுருது. அவன் அவனேன்னு 5 கோடி 10 கோடி வாங்குவான், அவனை 100 கோடி தரவா ஏற்கனவே. அதுக்கப்புறம் நம்ம ஆளுக்கு போய் சம்பளத்தை குறைக்கணும், அதை குறை எப்படி குறைப்பான்? நீங்கள் எதுக்கு போகிறீங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அதனால் இந்த ஜிங் ஜாங் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு தமிழக அரசாங்கமே இவரை கூட்டு பாராட்டி
இவருக்கு மீண்டும் மீண்டும் வந்து அரசாங்கம் சலுகை செய்யணும். காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு கல்வித்துறைக்கு வந்து ஒரு சினிமாவே அர்ப்பணிக்கிறார் அப்படின்னா நம்ம வந்து வெற்றிவேலை பாராட்டணும். அதுமாரி நம்மளுடைய கிருஷ்ணராஜ் பாராட்டணும். ஏன்னா 2 மாநிலத்துக்கு 2 ஒரு கல்வித்துறையை ஒரு அதிகாரி மாரி வந்துட்டாங்க, ஒரு அமைச்சர் மாரி வந்துட்டாங்க. எப்படி சொல்கிறது, ஒரு உதவிகரமாக நீட்டு வந்திருக்காங்க. அதனால் இந்த 2 பேருமே சினிமா துறையிலும் இல்லை, எந்த துறையிலுமே மீண்டும் மீண்டும் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும். தமிழக அரசு இவங்க 2 பேருக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் உதவி செய்யணும். ஏன்னா அரசாங்கம் மட்டும் தான் கல்விக்கு உதவி செய்யும், வேறு யாருமே செய்ய மாட்டாங்க. ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலுமே அரசாங்கம் தான் அவங்களை ஊக்குவிச்சு மேலே கொண்டு போய் விளையாட்டுத்துறை எல்லா துறையுமே அரசாங்கம் தான் செய்யும். இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் ஒரு சினிமா துறையில் வந்து மக்களுக்கு செய்யணும்னு மொத்த வருமானத்தை கொடுக்கும்போதே நம்ம அந்த ஜிங்ஜாங் படத்தை மிகப்பெரிய வாழ்த்தி அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு மக்களுக்கு செய்யணும், மீண்டும் மீண்டும் படம் எடுத்து ஏழைகளுக்கு செய்யணுங்கிறத தமிழ்நாடு திரைப்பட சிறுமுதல் சார்பாக அனைவருமே எங்கள் சங்க சார்பாக அவரை வாழ்த்துவோம். அவருக்கு என்ன உதவி இருந்தாலும் எங்கள் சங்கம் சப்போர்ட் பண்ணி தமிழக அரசு அவரை திரும்பி பார்க்குற அளவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுங்கிறதையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதேமாரி ஜிங்சாங்கருடைய படத்தை ஆவலுடன் மக்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அது வரைக்கும் ஒரு வடகொரியாவுடைய இதுவரைக்கும் உலகத்தில் வந்து ஜிங்சாங்கனால எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அதிபரோட பேரை வச்சு இன்றைக்கி படம் எடுத்து முடிச்சு இப்போ மீண்டும் விரைவில் அதை வந்து ட்ரெய்லர் விட போகிறாரு. அந்த ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சு நம்ம எந்த அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பேராவார்னு. அதனால் ஜிங்சாங் ட்ரெய்லர் சீக்கிரம் விரைவில் வரும். அனைவரும் பார்த்து என்ஜாய் பண்ணி நிறையா பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. Hi, this is Minna. Like, share, subscribe. News 10 Tamil.